பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் சொன்ன மாதிரி நீங்களும் சொன்ன மாதிரி பயணியாக இறக்கும் போது சில நேரம் கல் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா கல் ஆகிறது நம்ம தப்பு கிடையாது, அது இயற்கையுடைய சீற்றம். ஆனா இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா தெற்குல கம்ப்ளீட்டா சீற்றம் இல்ல, பதநீரை இறக்கி 2 நாள் வச்சுட்டா அது கல்லாயிருது. ஆமா, இப்ப அதை போலீஸ் கல்லுன்னு முன்னால கேஸ் போடுவாங்க. இப்போ கள்ளச்சாராயம் சொல்லி கேஸ் போட்டு மக்களை ரொம்ப கண்டிக்கிறாங்க. அது அமைச்சர் அதுக்கு ஸ்பெஷலா நம்ம முதல்வர்கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு அந்த தனியை கேஸ் டெவலப் பண்ண சொல்லுங்க. சாராய காய்ச்சல் மாதிரி கேஸ் போடக்கூடாதுன்னு உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் தலைவர். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். நான் முன்பே சொன்னதை போல இந்த பதநீர் அதெல்லாம் எப்படி மாறுதுன்னா அவங்களும் எல்லாம் ஒத்துக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இதில் ஒன்றும் சீக்ரெட் கிடையாது. அது கல்லாக நீங்களே சொல்லிட்டீங்க, 2 நாள் வச்சுருந்தா கல்லாக மாறிடுன்ட்டு. அந்த மாதிரி மாறும்போது கிராமங்கள்லாம் அந்த காலத்தில் இந்த ப்ரொஹிபிஷன் இருக்கும்போது இந்த கல் வாங்கி தான் ரொம்ப எல்லாரும் விற்பனையே அதில் தான் நடக்கும். நிறைய இந்த பனை மரம் வச்சுருக்கவங்க, தென்னை மரம் வச்சுருக்கவங்க, தென்னங்கல், பனங்கல் அப்படி சொல்லி தான் விற்றுட்டு இருந்தாங்க. நான் அந்த படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு இதிலலாம் கொஞ்சம் தெரியும். அதனால் சொல்கிறேன் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு. அதனால் இந்த நீங்கள் சொல்கிற அந்த அவங்களுக்கு என்ன அப்படின்னா, போட்டியில் யாராவது ஃபோன் பண்ணி போலீஸ் சொல்லியிருந்தாங்க, பனையேறிட்டு இருக்கவங்க 3 நாள் முழுதும் அந்த தொழில் செய்யணும், போலீஸ் கூட்டிட்டு போயிட்டா கஷ்டமா இருக்கு, அதை மீன் பண்ணி அசோகன் சொல்றாரு. அதுக்கு மட்டும் மாண்புமிகு சபாநாயகர் அவர்களுக்கு இதில் எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா அவர் பகுதியிலும் இந்த பனை மரங்கள் அதிகமாக வளரக்கூடிய இடம், பனை வளரக்கூடிய இடங்களில் இது போன்ற கோரிக்கைகள் எழுந்து கொண்டு தான் இருக்கின்றன. நிச்சயமாக இதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் முதலமைச்சரிடம் கலந்து பேசி அந்த மாதிரி அதை கைது செய்யப்படுபவர்களை எப்படி என்ன செய்யலாங்கிறதையும் நான் முதலமைச்சரிடம் கலந்து பேசி அதற்கான தீர்வுகளை விரைவில் எடுப்போம். விநாயகன் 92 பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும். விநாயகன் வந்தாச்சா? மாண்புமிகு உறுப்பினர் திரு பூண்டி கே கலைவாணன், மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவாரூர் தொகுதி கொடராச்சேரி ஒன்றியம் தேவர்கண்டநல்லூர் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் புதுப்பிப்பு தொடர்பாக கருத்துருவியதும் அரசின் நிலுவையில் இல்லை. மேற்படி கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் புதுப்பிப்பு தொடர்பாக உரிய மதிப்பீட்டு அறிக்கை பொதுப்பணித்துறையிலிருந்து பெறப்பட்டு கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையரிடமிருந்து கருத்துரு பெறப்படும் போது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பூண்டி கலைவாணர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் என்பது சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்தோ ஊரக உள்ளாட்சித்துறை வாயிலாகவோ கட்டுவதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல் உள்ளது. எனவே திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் மாத்திரம் 85 கிராம நிர்வாக அலுவலர்கள் வாடகை கட்டிடத்தில் இருந்து கொண்டு தங்களது பணிகளை செய்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தற்பொழுது பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பெண் கிராம நிர்வாக அலுவலர்களும் அந்த அலுவலக கட்டிடத்தில் கழிவறை வசதி இல்லாமல் மிகவும் அல்லலுறார்கள் என்பதை தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வந்து, அது மாத்திரமல்லாமல் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய கூத்தாநல்லூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு இடம் தெரிவு செய்யப்பட்டு அமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வட்டாட்சியர் அலுவலக கட்டிடத்தையும் கட்டித்தருவதற்கு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், கிராம நிர்வாக அலுவலக கட்டிடங்கள் இப்பொழுது தனியாக கட்டாமல் ஊராட்சி ஒன்றியத்திலேயே ஒரு கிராமங்களில் பஞ்சாயத்து அலுவலகம் கட்டுகிற நேரத்தில் அதிலே ஒரு பகுதியிலே அந்த கிராம நிர்வாக அலுவலக கட்டிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூரை பொறுத்தளவிற்கு மொத்தமாக 67 விஓ அலுவலகங்கள் உள்ளது. அதில் 57 விஓ அலுவலகங்கள் அரசுக்கு சொந்தமான கட்டிடங்களில் செயல்பட்டு வருகிறது. 10 அரசுக்கு சொந்தமான வேறு அலுவலக கட்டிடங்களில் செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு உறுப்பினர் சொல்லிய அந்த புதிதாக கட்டடம் கட்டுகிற அந்த பணியையும் அரசாங்கம் மேற்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர் பூண்டி கலைவாணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
அந்த கிராம செயலகம் என்று திராவிட மாடல் ஆட்சியில் துவங்கப்பட்ட அந்த திட்டம் என்பது மிக அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு திட்டம் என்றாலும் அதற்கு இடம் ஒவ்வொரு வருவாய் கிராமத்திலும் அந்த அளவிற்கு போதிய இடம் இல்லாத காரணத்தினால் அந்த கிராம ஊராட்சி செயலகம் அமைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளது என்பதை தங்களின் வாயிலாக அமைச்சரின் மேலான கவனத்திற்கு தெரிவித்துக் கொண்டு, அது மாத்திரமல்லாமல் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய அத்திக்கடை ஊராட்சியில் நிலுவை இனம் என்று உள்ள அந்த நில வகைப்பாட்டை மாற்றி அவர் காலங்காலமாக 100 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும், இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய கட்டிடங்கள் 1 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட கட்டிடங்கள் கூட வீடுகளாக உள்ள நிலையில் அவர்களுக்கு அந்த உரிய மனைப்பட்டாவையும் சர்க்கார் நிலம் என்றுள்ள நகர பகுதிகளில் உள்ள நிலங்களை வகைப்பாடை மாற்றி அவர்களுக்கு பட்டாவையும் வழங்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வகைப்பாடு மாற்றக்கூடிய அந்த இடமாக இருக்கும் என்று சொன்னால் அதை வகைப்பாடு மாற்றி தருகிறோம். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்ட இந்த இடங்களை பற்றி எனக்கு ஒரு மனுவாக கொடுப்பேன் சொன்னால் தகுந்த நடவடிக்கை எடுப்போம். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன்.